பதவி நீக்கம் செய்யப்படுகிறாரா தலைமை தேர்தல் ஆணையர்? வாக்கு திருட்டு விவகாரம் இந்தியாவையே அதிர வச்சிட்டு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் முன்னெடுத்துட்டு வர சிறப்பு வாக்காளர் திருத்தமான சார் நடவடிக்கைகளை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் நாடு பூராவும் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க. பாஜகவோட செய்தி தொடர்பாளரா தேர்தல் ஆணையர் செயல்படுறாருன்னு எதிர்க்கட்சிகள் பகிரங்கமா குற்றம் சுமத்துறாங்க. வாக்கு திருட்டு விவகாரத்துல ராகுல் காந்தி ஆதாரங்களோட பல குற்றச்சாட்டுகளை முன்வச்சாரு. இந்த குற்றச்சாட்டுகளை உறுதிமொழி பத்திரமா 7 நாளைக்குள்ள தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ராகுல் தாக்கல் செய்யணும். தவறினா அவரோட குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாதன்னு உறுதி செய்யப்படும். அதுக்காக அவர் நாட்டு மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு பத்திரிகையாளர் சந்திப்புல தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் டெல்லியில கூடின எதிர்க்கட்சிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர முடிவு செஞ்சிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செஞ்சிட முடியுமா? அவரை நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துறது போல தேர்தல்கள்ல முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மேல பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரது அரசியல்ல அதிமுக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதுக்கு முன்னால ஞானேஷ்குமார் யார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இவர் 1988ஆம் வருஷம் கேரளா கேடர் IAS அதிகாரி. பாதுகாப்புத்துறை, உள்துறை, நாடாளுமன்ற விவகாரத்துறைன்னு முக்கிய துறைகள்ல செயலாளரா பதவி வகிச்சவர். 2019ஆம் வருஷம் ஜம்மு காஷ்மீர்ல சிறப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதுல ஞானேஸ்வரோட பங்கு முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் ஞானேஸ்வர் உள்துறையின் காஷ்மீர் பிரிவுக்கு இணை செயலாளராகவும் கூடுதல் செயலாளராகவும் இருந்தார். காஷ்மீர்ல நிலவன பதட்டமான சூழ்நிலையை நிர்வகிச்சதுல இவருக்கு முக்கிய பங்கு இருக்கு. அதே காலகட்டத்தில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையை உருவாக்குனதுலையும் முக்கியமான நபரா இருந்தாரு ஞானேஷ்குமார். 2024 3 தேர்தல் ஆணையர்கள்ல ஒருத்தரா ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டு 2025 பிப்ரவரியில தலைமை தேர்தல் ஆணையரா உயர்வு பெற்றாரு. இவரோட பதவிக்காலம் 2029 ஜனவரி வரைக்கும் இருக்கு. தலைமை தேர்தல் ஆணையர் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக திருத்தப்பட்ட புதிய சட்டம் கொண்டு வந்த பிறகு நியமிக்கப்பட்ட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். இவரோட நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல அரசு சாரா நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கு. இந்த வழக்குகள் இப்போ நிலுவையில இருக்கு. இதன் அடிப்படையில தான் எதிர்க்கட்சிகள் இவர் பாஜக அனுதாபின்னு குற்றம் சாட்டுறாங்க. முதல்ல இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையரால மட்டுமே நிர்வகிக்கப்பட்டு வந்துச்சு. 1993 கூடுதலா தேர்தல் ஆணையர்களை நியமிக்க அரசியலமைப்பு திருத்தப்பட்டுச்சு. 1993 2 தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் என 3 தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருது. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையராக இருந்த நவீன் சாவ்லா பாரபட்சமா நடந்துக்கிறாருன்னு அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு பாஜக அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி கிட்ட புகார் கொடுத்தாங்க. நவீன் சாவ்லாவை நீக்க கோபால்சாமி பரிந்துரைச்சாரு. ஆனா குடியரசுத் தலைவராக இருந்த பிரதீபா பட்டேல் அதை நிராகரிச்சுட்டாங்க. இப்ப பாரபட்சமா நடந்துக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை ஞானேஸ்வர் மேல எதிர்க்கட்சிகள் முன்வச்சிருக்கு. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யும் சட்ட நடைமுறைகள் படிதான் தலைமை தேர்தல் ஆணையரையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். இவர்களுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய மாநிலங்களவையோட 50 உறுப்பினர்களும் மக்களவையோட 100 உறுப்பினர்களோட ஆதரவும் தேவை. எதிர்க்கட்சிகளுக்கு இப்ப இருக்கிற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அடிப்படையில பதவி நீக்க தீர்மானம் வெற்றி அடையாது. ஆனா மத்திய அரசுக்கு இது ஒரு பெரும் அழுத்தமா இருக்கும். வாக்கு திருட்டுக்கு எதிராக வாக்குரிமை பயணத்தை பீகார்ல தொடங்கியிருக்காரு ராகுல் காந்தி. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நாடு முழுக்க வாக்கு திருடனத்துக்காக தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு ராகுல் காந்தி எச்சரிச்சிருக்காரு. அதே சமயம் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பகிரங்க சவாலை பாஜக விட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு, அதனால மோடியோட ஆட்சியை கலைக்கணும்னு சில எதிர்க்கட்சிகள் சொல்லுது. மேற்கு வங்கம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளோட ஆட்சி நடக்கிற மாநிலங்கள்ல சட்டசபையை கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்க தயாரானு சவால் விட்டிருக்கு. இந்த நிலையில தான் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் எதிர்க்கட்சிகளோட கேள்விகளுக்கு செய்தியாளர் சந்திப்பு மூலமா விளக்கம் கொடுத்திருக்காரு.
அப்ப எல்லா கட்சிகளும் தேர்தல் ஆணையத்துக்கு சமம், அதுல ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற பாகுபாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தோட பார்வையில எல்லாருமே வேட்பாளர்கள் தான், அவங்கள ஏழை பணக்காரர் மத பாகுபாடுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எதிர்கட்சிகள் வாக்கு திருட்டுல எழுப்பின முக்கியமான சந்தேகங்களை ஞானேஷ்குமார் தெளிவுபடுத்தலங்கிற விமர்சனமும் இங்கே முக்கியத்துவம் பெறுது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வாக்குரிமையை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு. அதே சமயம் அந்த உரிமை யாருக்கும் மறுக்கப்படலை அப்படிங்கிறதையும் உறுதி செய்யணும்.